ஈரோட்டில் புதிய திட்டங்களுக்கான பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஈரோடு மாவட்டம் 100% வெற்றி பெற்ற மாவட்டம். இந்த ஈரோடு மாவட்டம் அம்மாவுக்கு பெருமை சேர்த்த மாவட்டம், அம்மாவுடைய எக்கு கோட்டையாக விளங்குகின்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்ற இந்த நேரத்திலே குறிப்பிட்டு, அப்படி அம்மாவுடைய கோட்டையாக விளங்குகின்ற இந்த மாவட்டத்திலே நான் உரையாற்ற நல் வாய்ப்பினை உருவாக்கி தந்த இங்கே இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு முதலிலே மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக போரிட்டதற்காக வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டு தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்ட மாவீரர் நினைவு கூறும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஈரோடு ஓடாநிலை மணிமண்டபம், அவர் தூக்கிலிட்ட சேலம் சங்ககிரியில் நினைவு சின்னமும் அமைத்தவர்கள் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நதிநீர் இணைப்பிற்கு வித்திட்ட காளிங்கராயன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அவருக்கு மணி மண்டபம் அமைத்திட மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு 1,65,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள். மணிமண்டத்தில் 6 அடி உயரத்தில் காளிங்கராயன் அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலை அமைக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் மணிமண்டபம் திறந்து வைக்கப்படும். அந்த மணிமண்டபம் அறிவித்தவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உலக புரட்சி சிந்தனையாளர் வரிசையில் ஒருவராக விளங்கி தமிழர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த ஈரோட்டு மண்ணில் பிறந்து ஈரோட்டை உலகமறிய செய்தார். தமிழக அரசியலை மாற்றி அமைக்க தன் நாவையும் எழுதுகோளையும் பயன்படுத்தி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சில வருடங்கள் தந்தை பெரியாருடன் ஈரோட்டில் தங்கி எழுத்து பணியாற்றியுள்ளார். இலக்கியம், வரலாறு, தொல்பொருள் பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஈரோட்டுக்கு வந்தது போல் என்னை போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. பழமையும் பெருமையும் மிக்க ஈரோடு மாநகரம் கட்டமைப்பிலும் சாலை மேம்பாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது மாண்புமிகு அம்மா விருப்பமாக இருந்தது. அம்மாவின் விருப்பத்தை நிறைவு செய்து எங்களுடைய கடமை. ஈரோடு மாநகரம் தொழிற்சாலை மற்றும் வணிக வளங்கள் நிறைந்த நகரமாக விளங்குகிறது. விசைத்தறி, கைத்தறி மற்றும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் இதயம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்தும் ஈரோடு பெருந்துறை காங்கியம் சாலை மற்றும் ஈரோடு தாராபுரம் சாலை சந்திக்கும் இடத்தில் மேம்பாலம் அமைப்பதற்காக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைகள் துறைக்கு 58,54,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தார்கள். இந்த மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு இன்று மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாசையோடு அடிக்கல் நாட்டின பணிகளை துவக்கி வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விடத்தில் மேம்பாலம் அமைவதனால் வணிக நகரமான ஈரோட்டிற்கு பெருந்துறை, காங்கியம், பழனி, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய நகரங்களிலிருந்து வரும் வாகனங்கள் தடையின்றி சென்று வர பயனுள்ளதாக அமையும். அலுவலர்கள் மற்றும் வணிகத்திற்கு செல்லும் பொதுமக்கள், கல்லூரிகள், பள்ளிகளுக்கு செல்லும் மாணவிகள் மற்றும் அவசர உதவிக்கு எதிர்ப்புறமுள்ள ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு செல்லும் ஊர்திகள் இந்த சந்திப்பை கடந்து செல்லும் கட்டாயம் உள்ளதால் அவர்களுக்கு இப்பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மேம்பாலம் பிறப்பரோடு பெருந்துறை மார்க்கத்தில் இருவழி தடமாகவும் தாராபுரம் மார்க்கத்தில் இடவழி தடபாலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மேம்பாலத்தில் பயன்பாட்டு சாலைகள், நடைபாதை வசதிகள் மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பில் 30 மீட்டர் விட்டம் கொண்ட ரோட்டரை அமைத்து நீரூற்று மற்றும் இயற்கை நிலக்காட்சிகள் அமைத்து மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதசாரிகள் செல்லவும் மற்றும் பயன்பாட்டு சாதனங்கள் கொண்டு செல்லவும் பாலத்தின் இருபுறங்களிலும் கான்கிரீட் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் ஈரோடு மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் அம்ருத் திட்டத்தின் கீழ் 484,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம்.
இந்த திட்டம் விரைந்து முடிப்பதற்கு இங்கே நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் பேருதவியாக இருந்தார்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களும், மரியாதைக்குரிய தென்னரசு அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும், கருப்பணன் அவர்களும் ஈரோடு நகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி நீர் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அடிக்கடி கோரிக்கை வைத்ததன் விளைவாக விரைந்து இந்த திட்டத்தை முடிப்பதற்காக இந்த திட்டம் குறுகிய காலத்திலே அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு இன்றைக்கு பணி துவங்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கின்றது. ஆக ஈரோடு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குவதற்கு அம்மாவுடைய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்று மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் ஈரோடு நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்பு கட்டும் பணியும் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன இறைச்சி கூடம் கட்டும் பணியும் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பில் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அமுத திட்டத்தின் கீழ் ஈரோடு மாநகராட்சி பகுதியில் 4 இடங்களில் 2 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு திடல் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் மூலமாக பள்ளி கல்வித்துறையில் உள்ள 12 உயர்நிலை பள்ளிகளுக்கு 20 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணி நீர்வள ஆதார அமைப்பின் சார்பில் கீழ் பவானி பாசன திட்டத்திற்கு உட்பட்ட 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் காளிங்கராயன் வாய்க்காலில் 36 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் தாய் திட்டத்தின் கீழ் 18 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 513 பணிகளும், அம்மா பூங்கா திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 பூங்காக்கள் அமைக்கும் பணியும், அம்மா உடற்பயிற்சி கூட்டம் திட்டத்தின் கீழ் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் 15 உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கும் பணியும், பசுமை வீடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 10 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 593 பசுமை வீடுகள் கட்டும் பணியும், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 50 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2998 வீடுகள் கட்டும் பணியும் இன்று துவக்கி வைத்துள்ளேன். இன்றைய தினம் மொத்தம் 4161 பணிகள் 692 கோடியே 3,84,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு மாநகராட்சியில் அமுத திட்டத்தின் கீழ் 4 இடங்களில் 2 கோடி 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வீடற்றோர் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு இரவு நேர தங்கு விடுதி 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையின் சார்பில் தரம் உயர்த்தப்பட்ட 12 அரசு உயர்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள், புதிய கட்டடங்கள் மற்றும் ஆய்வு கட்டடங்கள் 18 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பெருந்துறை வட்டம் சிப்காட் தொழில் வளர்ச்சி மையத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மாவட்ட அலுவலகம் மற்றும் ஆய்வு கூடம் 2 கோடி 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட வேளாண் மற்றும் வேளாண் வணிகத்துறையின் சார்பில் அந்தியூர் வட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஊரக கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட 600 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பரிவர்த்தனை கூடம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெருந்துறை வட்டம் திண்டல் வித்யா நகரில் ஈரோடு விற்பனை கூட நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மாநில அக்மார்க் ஆய்வத்திற்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் சார்பில் ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் திண்டல் பகுதியில் 14,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குளியல் அறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 20 ஊராட்சிகளில் 3 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம ஊராட்சி சேவை மைய கட்டங்களையும் 7 ஊராட்சிகளில் 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டட புதிய அங்கன்வாடி கட்டணங்களும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் இன்றைய தினம் 31 கோடியே 60,16,000 ரூபாய் மதிப்பீட்டில் 50 பணிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர வருவாய்த்துறையின் சார்பில் 1688 நபர்களுக்கு 2 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்கள்,
தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டிகள், வனநல உரிமை சான்றுகள் உள்ளிட்ட உதவிகளும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மற்றும் பசுமை வீடு வழங்கும் திட்டத்தில் 7 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்படுகின்றன. சமூக நலத்துறையின் சார்பில் திருமண நிதியுதவிக்காக 198 பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் வீதம் 99 லட்சம் ரூபாயும், 102 பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு 25,000 ரூபாய் வீதம் 25,50,000 ரூபாயும் ஆக மொத்தம் 300 பெண்களுக்கு 1,24,50,000 ரூபாய் நிதியுதவி ஆகவும், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 74,15,500 ரூபாய் மதிப்பீட்டில் நபர் ஒருவருக்கு 8 கிராம் வீதம் 2,400 கிராம் தங்க நாணயங்களும், மாற்றுத்திறனாளிகள் நலன்துறையின் சார்பில் 34 நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு உபகரணங்களும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அவருடைய வேலை வாய்ப்பிலே 4% உயர்த்தப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் சார்பில் மகாத்மா காந்தி பெண்கள் பீமா யோஜனா காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மறைந்த 5 உறுப்பினர் குடும்பங்களுக்கு தலா 60,000 ரூபாய் வீதம் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையில் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் வாரியம் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர் வாரிய உறுப்பினர்கள் வாரியஸ்தாரர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற உயர்கல்வி பயில கல்விக்கு உதவித்தொகை, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் 1,212 நபர்களுக்கு 29,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தாட்கோ திட்டத்தின் கீழ் 30 நபர்களுக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. ஆக மொத்தம் இன்று இவ்விழாவில் 3,701 நபர்களுக்கு 13 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈரோடு மாவட்டத்தில் 2017 2017 வரை 834 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2062.93 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளும், 81 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 47 பாலங்களும் ஆக மொத்தம் 915 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மாவுடைய அரசு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இது தவிர 306 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பணிகள் 246 கோடியே 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், 89 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6 பாலங்களும், 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 சிறு பாலங்களும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. சாஸ்திரி நகரில் சென்னிமலை சாலையிலிருந்து பெரிய சடையம்பாளையம் செல்லும் சாலையில் 10 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மேம்பாலமும், பெரிய கொடிவேரி மற்றும் அக்கரை கொடிவேரிக்கு இடையே பவானி ஆற்றின் குறுக்கே 13 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம் கட்டுமணி நடைபெற்று வருகின்றன. இது தவிர ஈரோடு நகரத்திற்கு வெளிவிட்ட சாலை 76 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்டு அப்பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கடந்த ஓராண்டில் ஈரோடு மாவட்டத்தில் மாண்புமிகு அம்மாவின் பொற்கால ஆட்சியில் பல சாதனைகளை செய்து வருகிறது. அவை அனைத்தும் சொல்ல நேரமில்லை என்றாலும் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிடுவது எனது கடமையாக உள்ளது. 108 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 361 முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் 6,62,739 குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. 36 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் 98.17 கிலோமீட்டர் நீர்வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணி, அணைகள் மற்றும் தடுப்பணைகள் புனரமைக்கும் பணியும் இங்கு சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 16,872 நபர்களுக்கு 30 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 14,125 கர்ப்பிணி பெண்களுக்கு 12 கோடியே 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் 31,658 விவசாயிகளுக்கு
245 கோடியே 35 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. 307 கோடியே 37 லட்சம் ரூபாய் கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 52,994 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். 3,203 ஏழை பெண்களுக்கு 18 கோடியே 60 லட்சம் ரூபாய் திருமண உதவி திட்டத்தின் கீழ் 12,812 கிராம் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டுள்ளது. 1,33,880 வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு 59 கோடியே 65 லட்சம் ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 10,229 நபர்களுக்கு 10 கோடியே 51 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதித்த பகுதியில் 17 கோடியே 87 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. 165 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் 289 கிலோமீட்டர் சாலைகள் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளன. 4 கோடியே 91 லட்சம் ரூபாய் செலவில் 56 குடிமராமத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. குளம் ஏரிகளை தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 10,665 விவசாயிகள் மண்டல் மண் எடுத்து பயனடைந்துள்ளனர். ஆகவே இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தார்கள். தங்களுடைய நிலங்களை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அணைகள், ஏரிகள், குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுத்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அம்மா அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். அதை அம்மா அரசு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகே உள்ள அணைகளாக இருந்தாலும் சரி, குளங்களாக இருந்தாலும் சரி, ஏரிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிடத்திலே அனுமதி பெற்று உங்களுக்கு தேவையான வண்டல் மண்ணை அள்ளிக்கொள்ளலாம். மண் இலவசமாக அரசு தருகிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மணல் விலை கூடிக்கொண்டே செல்கின்றதாக என்னிடத்தில் கருத்து தெரிவித்தார்கள். ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இந்த மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்ற அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டு இன்றைக்கு அரசாங்கமே அந்த மண் குவாரிகளை எடுத்து நடத்தி வருகின்றனர். இது ஆரம்ப காலகட்டத்திலே சற்று அப்படித்தான் இருக்கும். இன்னும் ஒரு வாரத்திற்குள் சீர் செய்யப்பட்டு மணல் குறைந்த விலையிலே உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரசு மணல் வழங்கும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அளவு கடந்த பற்றுடையில் என்று இந்த மாவட்ட மக்கள் மனதை நீங்கள் எப்படி பல சந்தர்ப்பத்தில் எடுத்துக்காட்டினீர்களோ அதை போல மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு பிறகு அம்மா வழியில் வந்த இந்த அரசும் ஈரோடு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அடுக்கடுக்காக வழங்கி வருகிறது என்றும் இன்னும் பல திட்டங்களை வழங்க இருக்கிறது என்பதையும் இங்கு நான் தெரிவித்துக் கொள்வதை பெருமைப்படுகின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்ய வேண்டும் என்று விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த மாவட்டத்திற்கு நேற்று இரவு வந்த பொழுது உங்களுடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கருப்பணன் அவர்களும் உங்களுடைய மாவட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள், தென்னரசு அவர்கள், மரியாதைக்குரிய அந்தியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜாகிருஷ்ணன் அவர்கள், பவானி சட்டப்பேரவை ஈஸ்வரன் அவர்கள், முடக்கூர் சட்டப்பேரவை சிவசுப்பிரமணியம் அவர்கள், அண்ணன் சட்டப்பேரவை உறுப்பினர் தனியரசு அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வகுமார சாமி அவர்கள் அனைவரும் கோரிக்கை வைத்தார்கள். அவ்வளவுதான். எங்களுடைய ஈரோடு நகரம் குறுகிய பாதையாக இருக்கின்ற காரணத்தாலே திருமண நிகழ்ச்சி, விழா காலங்களிலே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுகின்றது. அந்த போக்குவரத்து நெரிசலை முற்றிலும் குறைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இதயம் புரட்சி தலைவி அம்மார்கள் அரசு மருத்துவமனைக்கு அருகிலே ஒரு உயர்மட்ட பாலம் அறிவித்து அதை நீங்கள் இன்று வந்து அடிக்கல் நாட்டியிருக்கின்றீர்கள். இது போதாது. எனவே இந்த ஈரோடு பெருந்துறை சாலை மிகுந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை. விழா காலங்களிலும் திருமண நாட்களிலும் இங்கே வாகனங்கள் அதிகமாக செல்கின்ற காரணத்திலே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. ஆகவே உயர்மட்ட பாலம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே
இப்பொழுது அரசு மருத்துவமனைக்கு அருகில் கட்டப்படுகின்ற பாலத்திற்கு அருகாமையில் இருந்து எவ்வளவு தூரம் பாலம் வேண்டுமோ அவ்வளவு தூரம் உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்படும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனால் இந்த பகுதியில் செல்கின்ற வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். அதேபோல இந்த ஈரோடு பெருந்துறை சாலையிலிருந்து ஈரோடு சித்தோடிலிருந்து கோபி செல்கின்ற சாலை இணைக்கின்ற விதமாக அந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்று இங்கே கேட்டார்கள். இங்கே திண்டல்மலை வேளாளர் கல்லூரிக்கு அருகிலே சாலை செல்கின்றது. இந்த பகுதியிலிருந்து இந்த ஈரோடு பெருந்துறை சாலை திண்டல்மலையில் வேளாளர் கல்லூரியிலிருந்து பிரிந்து செல்கின்ற சாலையிலிருந்து கன்னிராவுத்தர் குளம் வரை ஈரோட்டிலிருந்து சித்தோடு வழியாக கோபி செல்கின்ற அந்த சாலை விரிவுபடுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அந்த ஈரோட்டிலிருந்து சித்தோடு செல்கின்ற அந்த சாலையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே நகரத்துக்குள் உள்ளே சென்று அந்த வழியாக செல்ல வேண்டும். ஆகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதனால் இந்த சாலை விரிவுபடுத்துவதன் மூலமாக இங்கே பெருந்துறையிலிருந்து செல்கின்றவர்கள் அங்கே நகரத்திற்கு செல்லாமல் இந்த சாலையை பயன்படுத்தி நம்முடைய ஈரோடு சித்தோடு சாலையை சென்றடையலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் கோபியிலே ஒரு புறவழிச்சாலை வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அதுவும் அரசு பரிசீலிக்கப்படும் என்ற கோரிக்கையை வைத்து அதோடு நம்முடைய மொடக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் எங்கள் பகுதிக்கு ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள். அதையும் அரசு பரிசீலிக்கும். அதேபோல மாண்புமிகு அமைச்சர் கருப்பணன் அவர்கள் தங்கள் பகுதியில் ஒரு கூட்டுக்குடி திட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கிறார்கள். அதுவும் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மூலியமாக அதுவும் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு பரிசீலிக்கும். ஆகவே இந்த மாவட்டம் அம்மாவுடைய மாவட்டம், இன்றைக்கு அம்மாவுடைய கோட்டையாக விளங்குகின்ற மாவட்டம், 100% வெற்றி பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம். இந்த மாவட்ட மக்களுக்கு அம்மாவுடைய அரசு செய்வது கடமை என்ற நோக்கத்தோடு இந்த திட்டங்களை நாங்கள் செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து ஏற்கனவே உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இங்கே இருக்கின்ற முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் எல்லாம் என்னை சந்தித்து பேசிய பொழுது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் ஏற்கனவே கட்டப்பட்டது, போதிய இடவசதி இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே பணிகள் விரைந்து முடிப்பதற்கு அலுவலருக்கு தேவையான கட்டட வசதிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் அரசு பரிசீலிக்கும் என்பதை தெரிவித்து கொங்கு மண்டலத்தின் மையப்பகுதியாக உலகம் இந்த ஈரோடு மாநகரத்தில் உள்ள பொன்விழா கண்ட ஸ்ரீ வாசவி கல்லூரியிலே நான் படித்தவன்.